அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். என்னங்க நடக்குது நம்ம தமிழ்நாட்டுல? நம்ம கண்ணு முன்னாடியே தமிழர்கள் நம்மோட வரலாற்றை இந்த திராவிடர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அத பத்தி எல்லாம் எந்த ஒரு கவலையும் இல்லாம சோத்து மாடுங்க மாதிரி வாயை மூடிக்கிட்டு அமைதியா நாம கடந்து போய்கிட்டே இருக்கும். என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? திருத்தணியில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய காய்கறி சந்தைக்கு பெருந்தலைவர், கிங் மேக்கர், கல்வி கண் திறந்த கர்ம வீரர் ஐயா காமராஜரோட பேரை வச்சிருந்தாங்க. அந்த காய்கறி சந்தைய சீரமைச்சு புதுப்பிச்சு கட்டி முடிச்ச உடனேயே அதுக்கு கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு காய்கறி சந்தை அப்படின்னு பேர் வைக்க போறதா ஆளும் திமுக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்கு அந்த பேரை மாத்தி இருப்பாங்க, கருணாநிதியோட பேரை வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நியாயமா, அறமா? இத பார்க்கும்போது எனக்கு ஒரு நகைச்சுவை காட்சி தான் நினைவுக்கு வருது. ஒரு படத்துல சூரி கோவில் வாசல்ல இருக்கிற ரெண்டு செருப்பை எடுத்து கையில வச்சுக்கிட்டு, ஒன்னு புது செருப்பா இருக்கும், இன்னொன்னு பழைய இத்து போன தேஞ்சு போன ஓட்டைகள் விழுந்த ஒரு செருப்பா இருக்கும். ரெண்டுத்தையும் காட்டி, ஏண்டா இது ரெண்டும் உனக்கு ஒண்ணா அப்படின்னு கேட்பாரு. அது மாதிரி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்த உழைத்த சொக்க தங்கமான ஐயா காமராஜர் எங்க இருக்கிறாரு? ஆனா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் சுரண்டி ஊழல் செய்து கொளுத்த தகர டப்பாவான கருணாநிதி எங்க இருக்கிறாரு? இவரோட பேர் இருந்த இடத்துல இவரோட பேரை கொண்டு போய் வைக்கிறீங்க. ஏண்டா டேய், உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? உறவுகள், நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவங்க கொண்டு வர திட்டங்களாகட்டும், கட்டி முடிக்கிற கட்டிடங்களாகட்டும், எல்லா இடத்துக்கும் எல்லா திட்டங்களுக்கும் வழிய கொண்டு போய் கருணாநிதியோட பேரையே வைக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு கிளாம்பாக்கத்துல ஒரு பேருந்து நிலையத்தை கட்டினாங்க. அந்த பேருந்து நிலையத்திற்கு என்ன பேரு வச்சாங்க? கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படின்னு வச்சாங்க. அந்த பேர் வச்சதுல இருந்து பல பிரச்சனைகள். உருப்படுமா அந்த இடம்? அந்த பேர் வச்ச இடம் உருட்டதா சரித்திரம் இருக்கா? அதனால தான் பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. சரி, அதை விடுவோம். அடுத்ததா மதுரையில ஒரு ஜல்லிக்கட்டு மைதானத்தை கட்டினாங்க. ஜல்லிக்கட்டுக்கும் கருணாநிதிக்கும் என்னடா சம்பந்தம்? ஆனாலும் அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு மைதானம் அப்படின்னு பேர் வச்சாங்க. அடுத்ததா எதிர்காலத்தில் கட்டப்பட போவதாக அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு பன்னாட்டு அரங்கத்திற்கும் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பன்னாட்டு அரங்கம் அப்படின்னு பேர் வைக்க போறதாக ஆளும் திமுக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன், இந்த தமிழ்நாட்டுல தமிழர்களுக்காக போராடிய வேற தலைவர்களே இல்லையா? அட, மற்ற தலைவர்களை விடுங்க, திமுகவுல கூட வேற தலைவர்களே இல்லையா? அண்ணாதுரை இருந்தாரு, அன்பழகன் இருந்தாரு, ஏன் நடமாடும் பல்கலைக்கழகம் என்று புகழப்பட்ட நாவலர் நெடுஞ்செழியன் கூட ஆரம்ப காலகட்டத்தில் திமுகவுல தான் இருந்தாரு. அவங்களோட பேரை எல்லாம் ஏதாவது ஒரு திட்டத்திற்கும் கட்டிடத்திற்கும் வைக்கலாமே. ஏன் எங்க பார்த்தாலும் வாலியத்தை கொண்டு போய் கருணாநிதியோட பேரையே திணிக்கிறீங்க, ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு நான் ஒருபோதும் கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்க செய்யறது ஒரு விதமான வரலாற்று திணிப்பு. இது ஒரு வகையான வரலாற்று அழிப்பு வேலைதான், வரலாற்று திரிபு வேலைதான். சரி, எதுக்காக இவங்க இப்படிப்பட்ட வரலாற்று அழிப்பு வேலைகளையும் திரிபு வேலைகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க? அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. இப்ப ஐயா கருணாநிதி தமிழர் கிடையாது, அவர் பிறப்பால் தாய் மொழியால் ஒரு தெலுங்கர் அப்படின்னு நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. இப்ப இவங்க என்ன செய்ய முயற்சி பண்றாங்க தெரியுமா? எங்க ஐயாவை பார்த்தா தெலுங்கர்னு சொல்றீங்க, இருங்கடா, ஒரு தெலுங்கரான கருணாநிதி வந்துதான் தமிழ்நாட்டையே முன்னேற்றி கொண்டு போனாரு. தமிழர்கள் படிக்கிறதுக்காக பல கல்லூரிகளையும் பள்ளிக்கூடங்களையும் திறந்து தமிழர்களை படிக்க வச்சாரு. அவர் தான் தமிழர்களை அரசு வேலைகளுக்கும் பல ஐடி நிறுவன வேலைகளுக்கும் அனுப்பி விட்டாரு. அவர் மட்டும் இல்லைன்னா தமிழர்கள் படிப்பறிவில்லாத தற்குறிகளாகத்தான் இருந்திருப்பார்கள் அப்படின்னு ஒரு பொய்யான போலியான வரலாற்றை கட்டமைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்குத்தான் இப்படிப்பட்ட வரலாற்று அழிப்பு வேலைகளையும் வரலாற்று திரிபு வேலைகளையும் இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த வரலாற்று திரிபு வேலைகள் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டோட வரலாற்றையே தலைகீழா மாத்தவும் பாக்குறாங்க. நீங்களே சிந்திச்சு பாருங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே விஷமத்தனமான ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அது வரைக்கும் நவம்பர் 1 தான் தமிழ்நாடு நாள் என்று இருந்ததை மாற்றி ஜூலை 18 தான் தமிழ்நாடு நாள் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஏன்டான்னு போய் கேட்டதுக்கு
1967 ஜூலை 18 திமுக முதல் முறையாக ஆட்சி பொறுப்பேற்று அண்ணாதுரை அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த மெட்ராஸ் மாகாணமாக இருந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார். அதனால அந்த ஜூலை 18 தான் நாங்க தமிழ்நாடு நாளா கொண்டாடுவோம் அப்படின்னு மொக்கையா மொன்னையா ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. அடே என்ன லாஜிக்கடா இது? உலகத்துல எல்லாரும் குழந்தைகள் பிறக்கிற நாளை தான் கொண்டாடுவாங்க. ஆனா இந்த திராவிட தற்குறிகள் மட்டும்தான் குழந்தைகளுக்கு பேர் வச்ச நாளை கொண்டாடுவோம் அப்படின்னு அடம் பிடிக்கிறானுங்க. இப்ப இவங்க சொல்ற மாதிரி 1967 ஜூலை 18 அண்ணாதுரை அவர்கள் இந்த மெட்ராஸ் மாகாணத்திற்கு தமிழ்நாடு அப்படின்னு பேர் வச்சாரு இல்லையா, அவரால் எப்படி அந்த பேரை வைக்க முடிஞ்சது? இந்த கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? ஒருவேளை 1956 நவம்பர் 1 மெட்ராஸ் மாகாணமாக இருந்த இந்த பெரும் நிலப்பரப்பை மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்படாமல் போயிருந்தால் இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயரே வைக்க முடியாமல் போயிருக்கும். அதுதான் வரலாற்று உண்மையும் கூட. 1956க்கு முன்னாடியே தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற கோரிக்கைகள் எல்லாமே எழுந்திருச்சு. ஆனா அன்றைக்கு இந்த மெட்ராஸ் மாகாணத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்த பிற மொழியாளர்கள் அந்த தமிழ்நாடு என்கின்ற பெயரையும் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற முழக்கத்தையும் ஏத்துக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? ஏங்க நீங்க இப்ப தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொன்னா நாங்கெல்லாம் எங்க போறது? நாங்க தமிழர்களை ஏமாத்தி அவங்களுக்கு சேர வேண்டிய அரசியல் உரிமைகள் ஆட்சி அதிகாரங்கள் இதையெல்லாம் பறிச்சு ஆண்டுகிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லிட்டா இவங்களுக்கு எல்லாம் அரசியல் அறிவு இது எங்களோட நாடு நாங்க தான் ஆளுவோம் அப்படின்னு கேட்க மாட்டானுங்களா? எங்களை எல்லாம் ஆட்சி விட்டு போங்க, நீங்க உங்களோட சொந்த ஊருக்கு போங்கன்னு சொல்லிட மாட்டாங்களா? நீங்க இந்த முழக்கத்தை மாத்திருங்க அப்படின்னு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பிற மொழியாளர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இவங்க கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஐயா ஈவேரா அவர்களும் அண்ணாதுரை அவர்களும் தமிழ்நாடு தமிழருக்கே என்று இருந்த முழக்கத்தை திராவிட நாடு திராவிடருக்கே என்று மாற்றினார்கள். தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் மாபெரும் துரோகத்தையும் செஞ்சாங்க. தமிழ்நாடு கேட்டு போராட வேண்டிய இடத்துல ஒண்ணுத்துக்கும் உதவாத எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் பயன்படாத துப்பு கெட்ட விளங்காத திராவிட நாட்டை கேட்டு போராடிக்கிட்டு இருந்தாங்க தற்குறி திராவிட தலைவர்களான ஐயா ஈவேராவும் அண்ணாதுரையும். இவங்களால தமிழ்நாடு மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் அல்லது தனி நாடாக பிரிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் தள்ளி போடப்பட்டது. எதுக்காக? பிற மொழியாளர்கள் கேட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக, அவங்க ஏத்துக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரையும் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற முழக்கத்தையும் மாற்றிய கயவர்கள் தான் இந்த திராவிட தலைவர்களான ஈவேராவும் அண்ணாதுரையும். ஆனா ஒரு வழியா பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு பல பேரோட உயிர் தியாகங்களுக்கு பிறகு இந்த மெட்ராஸ் மாகாணம் என்பது மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இந்த மாகாணத்திற்கு தமிழ்நாடுன்னு பேர் வைங்கன்னு சொல்லி தமிழர்களால வலுவாக கோரிக்கையை முன்வைத்து போராட முடிந்தது. ஒருவேளை மொழிவாரி மாநிலங்கள் மட்டும் பிரிக்கப்படாம போயிருந்தால் அண்ணாதுரையால தமிழ்நாடு அப்படிங்கிற பேரையே வச்சிருக்க முடியாது. அட இன்னும் ஏன் அண்ணாவால ஆட்சி அதிகாரத்துக்கே வந்திருக்க முடியாது. அதுதான் வரலாற்று உண்மை. அப்ப நியாயப்படி பார்த்தா எது தமிழ்நாடு நாளா இருந்திருக்கணும்? நவம்பர் 1 தான் தமிழ்நாடு நாளா இருந்திருக்கணும். ஆனா இவங்க அதை அப்படியே மாத்தி ஜூலை 18 தான் தமிழ்நாடு நாள் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஒருவேளை நவம்பர் 1 தமிழ்நாடு நாளாக இருந்திருந்தால் இப்ப நான் சொன்ன தெரியுமா இந்த வரலாறு, இதையெல்லாம் மக்கள் தேடி படிப்பாங்க. அப்படி தேடி படிக்கும் போது ஈவேராவும் அண்ணாதுரையும் தமிழர்களுக்கு செய்த துரோகம் வெட்ட வெளிச்சமாயிரும். அதெல்லாம் தெரியக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? வரலாற்றையே மாற்றணும். இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு திராவிட இயக்கங்கள் எப்படிப்பட்ட துரோகங்களை எல்லாம் செய்தது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வந்துடவே கூடாது. அதே நேரத்தில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு எத்தனை தமிழ் தலைவர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள் என்பதும் இந்த தமிழர்களுக்கு தெரிய வந்துடக்கூடாது. அதுக்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று மறைப்பு வேலையவே இவங்க செஞ்சாங்க. எவ்வளவு பெரிய சதி திட்டம் பாருங்க. இத்தோட நிக்கல. மாநில சுயாட்சி அப்படின்னு அப்படியே மாறுல அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்கல்ல இன்னைக்கு இருக்கிற திமுக தலைவர்கள். அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிற கான்செப்ட யாரு முதலாக உருவாக்குனது அப்படின்னு கேட்டு பாருங்க. என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பொறுமையா கேளுங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அறிஞர் அண்ணா அவர்கள் தான் முதல் முறையாக மாநில சுயாட்சி என்கின்ற உரிமை முழக்கத்தை முன்வைத்தார். அவருக்கு பிறகாக
எங்கள் ஐயா கலைஞர் கருணாநிதி தான் அதற்காக பல சட்ட போராட்டங்களை எல்லாம் நடத்தினார் அப்படின்னு அப்படியே வாய் இங்கிருந்து காது வரைக்கும் கிழிற மாதிரி ஒரு பொய்யான போலியான வரலாறு பேசுவாங்க. உண்மை என்ன தெரியுமா? மாநில சுயாட்சி அப்படிங்கிற கான்செப்ட முதல்ல முன் வச்சது ஐயா மாப்போசி. அவரோட பேரையே வரலாற்றில் இருந்து மொத்தமா மூடி மறைச்சிட்டாங்க. அட இவங்களோட சில்லறத்தனமான புத்திக்கு இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை நான் சொல்றேன். போன வருஷம் செஞ்சியில புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்திற்கு யாரோட பேரை வச்சாங்க தெரியுமா? கருணாநிதியோட பேரை கூட கிடையாது, கருணாநிதியோட அம்மாவோட பேரை வச்சிருக்காங்க. அஞ்சுகம் அம்மையார் செஞ்சி மத்திய பேருந்து நிலையம் அப்படின்னு வச்சிருக்காங்க. போய் பாருங்க. ஏன்டா டேய், தமிழர்கள் எங்களை எல்லாம் பார்த்தா எப்படிடா தெரியுது? இழிச்சவாயனுங்க மாதிரி தெரியுதா? ஏன் இங்க எதனா எழுதி போட்டிருக்கா? தமிழ்நாடு என்ன கருணாநிதியோட அப்ப வீட்டு சொத்தா இல்ல ஸ்டாலினோட அப்ப வீட்டு சொத்தா? பாக்குற இடத்துக்கெல்லாம் உங்க குடும்ப பேரையா கொண்டு வந்து வைக்கிறீங்க. ஏண்டா அஞ்சுகம் அம்மா யாரு? ஏதாவது அரசு பொறுப்புல இருந்தாங்களா? இல்ல இந்த தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சரா இருந்தாங்களா? அட இதையெல்லாம் விடுவோம். அந்த செஞ்சி பேருந்து நிலையம் கட்டப்படுவதற்கு செலவான 60 கோடி ரூபாயை அந்த அம்மா தன்னுடைய சுருக்கு பையில இருந்து எடுத்து கொடுத்தாங்களா? எதுக்காகடா அந்த அம்மாவோட பேரை கொண்டு போய் ஒரு முக்கியமான பேருந்து நிலையத்திற்கு வச்சீங்க? ஏன் அஞ்சலை அம்மாவோட பேரை வைக்க மாட்டீங்களா? இன்னும் பல தமிழ் தலைவர்கள் இருக்காங்கல்ல, அன்னை மீனாம்பாள் இருக்காங்க, அவங்களோட பேரை வச்சிருக்கலாமே. எதுக்குடா பம்படியா கொண்டு போய் கருணாநிதியோட அம்மா பேரை வச்சீங்க? அட இப்ப மட்டும் கிடையாது, என்னைக்கு கருணாநிதி முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தாரோ அன்னைக்கே இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அன்னைக்கு இந்த கலப்பு மனங்களுக்கான உதவி திட்டம் இருக்கு தெரியுமா? அந்த உதவி திட்டத்திற்கு கருணாநிதி தன்னுடைய அம்மா பேரை தான் வச்சாரு. அஞ்சுகம் அம்மையார் கலப்பு மன உதவி திட்டம் அப்படின்னு வச்சிருந்தாரு. 2011 அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் தான் அந்த திட்டத்தோட பேரை முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு மன உதவி திட்டம் அப்படின்னு மாத்தினாங்க. எவ்வளவு பெரிய கேடிங்க பாருங்க. அட இத கூட பொறுத்துக்கலாம். ஒரு தெருவுக்கு ராஜாத்தி கலைஞர் அப்படின்னு கருணாநிதியோட பொண்டாட்டி பேரை வச்சிருக்கானுங்க. ஏண்டா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஒண்ணு இவங்களோட குடும்ப பேரை வைக்கிறானுங்க, இல்லனா இவங்களுக்கு உதவியா இருந்த ஆரியர்களோட பேரை வைக்கிறாங்க. உங்களுக்கு பம்மல் கல்யாண சுந்தர முதலியார் அப்படின்னா யாருன்னு தெரியுமா? எப்பேற்பட்ட நாடக கலைஞர் தெரியுமா? அவருடைய பெயர் இருந்த ஒரு தெருவுக்கு அந்த பேரை அப்படியே அழிச்சு மாத்திட்டு திமுகவில் ஆரம்ப காலகட்டத்தில் கொள்கை வகுப்பாளராக இருந்த வி.பி. ராமன் என்கின்ற ஆரிய பார்ப்பனரோட பேரை கொண்டு போய் வச்சாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். இப்ப போன மாசம் எஸ்.வி. சேகரோட அப்பா பேரை ஒரு தெருவுக்கு வைக்க போறேன் அப்படிங்கிறாரு. அதத்தான் முன்னாடியே சொன்னேன். ஒண்ணு இவங்களோட குடும்ப பேரை கொண்டு வந்து வைக்கிறாங்க, இல்லனா இவங்களுக்கு உதவியா இருந்த ஆரியர்களோட பேரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அடிக்கடி இவனுங்க ஒன்னு சொல்லுவானுங்க தெரியுமா? தமிழர்களுக்கு நாகரிகமே தெரியாது, குறிப்பா தமிழ் அரசர்கள் எல்லோரும் ஆரிய அடிமைகள் அப்படின்னு. டேய், எங்க தமிழ் அரசர்களுக்கு ஒரு மாண்பு இருந்துச்சு. அவங்க காலகட்டத்தில் ஏதாவது ஒரு கோவிலை புதுப்பிச்சு கட்டுறாங்க அப்படின்னு வைங்க, ஏற்கனவே இருந்த அரசரோட கல்வெட்டுகளை மாத்த மாட்டாங்க, சிதைக்க மாட்டாங்க. அதையெல்லாம் மறுபடியும் பழைய மாதிரியே அடுக்கி வச்சிருவாங்க. இதுதான் தமிழ் அரசர்களோட மாண்பு, நாகரிகம். ஆனா அவங்களை கை நீட்டி குறை சொல்கின்ற, இழிவாக பேசுகின்ற தற்குறி திராவிட திருட்டு பசங்களான நீங்க கொஞ்சமாவது அரசியல் அறத்தோட நடந்துக்கிறீங்களா? எதுக்காகடா ஐயா காமராஜரோட பேர் இருந்த ஒரு சந்தைக்கு அதை மாத்திட்டு கருணாநிதியோட பேரை கொண்டு வந்து வைக்கிறீங்க? ஏன் வேற இடத்துக்கு வச்சா ஆகாது அப்படின்னு சொல்றாங்களா? அதான் நிறைய இடம் இருக்கே, போய் வச்சுக்க. காமராஜரோட வரலாறே இருக்கக்கூடாது அதானே? அதுக்காகத்தானே இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே ஐயா காமராஜரோட பிறந்த நாளின் போது தமிழ்நாடு அரசு ஒரு முழு பக்க விளம்பரத்தை வெளியிட்டது. என்ன விளம்பரம் தெரியுமா? தற்போதைய முதல்வரான ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த காலை உணவு திட்டம். அப்படியே முழு பக்கத்துக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்து குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டுற மாதிரி ஒரு படம். இதுவும் கூட ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை அறிவித்து குழந்தைகளோட உட்கார்ந்து சாப்பிடுவார் தெரியுமா? அந்த படத்துக்கு இணையான ஒரு படமா இவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க. அந்த நாளையே, காமராஜரோட பிறந்த நாளையே மறக்க செய்யற மாதிரி இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்து வச்சிருந்தாங்க. ஆக கொஞ்சம் கொஞ்சமாக ஐயா காமராஜரோட வரலாற்றை இந்த திருட்டு திராவிடர்கள் மறைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இப்ப வரைக்கும் இந்த பெயர் மாற்றத்தை கண்டித்து பேசிய ஒரே தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். ஏன் மற்ற தலைவர்கள் யாரும் வாயை திறந்து பேச மாட்டீங்களா? இதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களா? ஆடுங்க, இன்னும் எவ்வளவு ஆட முடியுமோ ஆடுங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆணவ ஆட்டத்திற்கெல்லாம் முடிவு கட்டதான் போறாங்க. சரியா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம்.
தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.